ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கருகுணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 4 பதிவு பார்க்குறேங்க. 3 ஜெர்சி கிடாரி, ஒரு கிரு கிராஸ் ஒண்ணு பார்க்குறேன். 4 பதிவு பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. ஜெர்சியில வந்து செம்பூத்துக்காரி கிடாரிங்க. செம்பூத்துக்காரிங்க, தலையீத்து கிடாரி, பல் போடாத கிடாரிங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடாரி நல்ல ஜாதி பொறுப்பான கிடாரி. நல்ல கொம்பு ஆஸ் கொம்பில் இருக்குதுங்க. கரெக்டான கிடாரி. நம்ம பெருவெட்டு கிடையாது, நம்ம பொடி வெட்டு கிடையாதுங்க. பல் போடாத சைஸ் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குதுங்க. கிடாரி நல்ல நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லும் பால் பல்லு நான் பல்லே போடலிங்க. மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது. நல்ல வெள்ளம் மடி. காம்புனாலும் ஒரே சீராக இருக்குதுங்க. முளத்துக்கு ஒரு காம்பு. பின் விலாசம் நல்ல விலாசங்க. நல்லா மடிச்சட்டுங்க. பல் போடாத கிடாரிக்கு நல்ல பைச்சட்டு இருக்குதுங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லுதுங்க. இந்த பல் போடாத கிடாரியோட விற்பனை விலை 45 சொல்லுதுங்க. குறைஞ்சபட்சம் தலையத்திலேயே ஒரு 10 லிட்டருக்கு மேலே தான் கறவை திறன் வருங்க. நல்ல மடிக்கட்டல் இருக்குதுங்க. கிடாரி நல்லா நைஸ் இருக்குது. வால் நரம்பு தார் இருக்குதுங்க. அரை தீவனம் தாளை தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. பல் போடாத கிடாரி நல்ல பைச்சட்டில் இருக்குது. தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாம். இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா அதே மாதிரி ஜெர்சி கிடாரிங்க. ஜெர்சியில் செம்பூத்துக்காரி கிடாரிங்க. தலையீத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் இது 1 வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. தெளிவான கிடாரி. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. நல்ல ஆஸ் கொம்பில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லு 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சு. 6 பல் பால் பல் இருக்குதுங்க. நல்ல கிடாரி நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. நல்ல மடிச்சட்டுங்க. நல்லா மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு மடி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா மடிச்சட்டு இருக்குதுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. அடர் தீவனம் தாளி தீவனம் கிடாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரிலேருந்து குற்றங்கரைகள் எதுவும் கிடையாது. இதுவும் தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு மேலே கறவை திறன் வருங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 43,000 சொல்லுதுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஒன்று வந்து பல்லு போடல, ஒன்று பல்லு போட்டுருச்சு. 2 பல்லுங்க. ஃபஸ்ட்டு கிடாரி வந்து 45 சொல்லுது. இந்த கிடாரி 2வது கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா 43,000 சொல்லுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணைக்கு போகிறனா கூட 2 ஜோடியாக எடுத்து போட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி இருக்குது. தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 43,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. ஜெர்சியில் செவலை சட்டை கிடாரிங்க. செவலை மறைன்னு சொல்லுவாங்க. செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க. நல்ல பேட்ச் கிடாரிங்க. தெளிவான கிடாரி. நல்ல பேட்ச் கிடாரிங்க. நல்லா கொம்பு ஆஸ் கொம்பு. 2 பல்லுங்க. தலையீத்து கிடாரி 2 பல்லு. நல்ல பேட்சில் இருக்குதுங்க. நல்லா கொம்பு வந்தீங்க வெள்ளை கொம்பு விழுந்துருக்கு. நல்லா ஆஸ் கொம்பில் இருக்குதுங்க. கிடாரி நல்ல நீளம் உயரம் நல்லா பெருவிட்டு இருக்குதுங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. நல்ல மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. மின்மடி மாடு நல்லா படர்ந்த மடிச்சட்டுங்க. அரைஞ்ச மடியாக வரும். குறைஞ்சபட்சம் இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே ஒரு 12 13 லிட்டர் கறக்குங்க. 7 6 13 முறையாக நீங்கள் சப்பளை பண்ணிங்கன்னா 7 6 13 லிட்டரே கறக்கும். அந்தளவுக்கு நல்லா மடிச்சட்டு இருக்குதுங்க. கிடாரி நயம் இருக்குது. உடசல் இருக்குது. தெளிவான கிடாரிங்க. ஒரு கிடாரி வச்சிருந்தாலும் கட்டுத்தரையில் பளிர் நல்லா பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமாக லட்சணமான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 57,000 சொல்லுதுங்க. இந்த சட்டை கிடாரியோட விற்பனை விலை 57 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா 4வதாக பார்க்குற பதிவுனா கிரு கிராஸ் கிடாரிங்க. தலையீத்து கிடாரி 4 பல்லு கிடாரிங்க. கிரு கிராஸுங்க. காளை கன்றுங்க. கன்றீண்டு 2 நாட்கள் ஆகுது. கறவைக்கு காலணை வேண்டியதிலும் பொட்டாட்டம் நிற்கிதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கிடாரி நல்ல நைஸ் இருக்குதுங்க. நல்ல டார்க்கு செவலையில் நல்ல நயமான கிடாரி. மாட்டுக்கு கிடாரிக்கும் கண்ணுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. இருக்க வேண்டிய சொல்லி 2க்குமே சாணத்தில் இருக்குது. எந்த குறைவும் இல்லை. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. கறக்கறக்கு நல்லா பூங்காம்பு. கிடாரி நல்ல நயம் இருக்குது. அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. பாலுக்கு பொட்டாட்டம் நிற்கிதுங்க. தூக்கி கட்டி நம்ம உட்காந்து கறந்தோம்னா பொட்டாட்டம் நிற்கிது. ஒரு சமயம் லைட்டாக கால் எடுக்குது. ஆனால் தலையத்தினால கொஞ்சம் கூச்சம் இருக்குது. 2 நாள் தான் ஆகிறனால கூச்சம் இருக்குது. 2 நாள் போனால் சரியாயிரும். ஆனால் குண்டாவை கீழே வச்சே கறக்கலாம். அந்தளவுக்கு கறவைக்கு வந்து பொட்டாட்டம் நிற்கிதுங்க. குறைஞ்சபட்சம் அந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறையாக சப்பளை பண்ணி பராமரிப்பு பண்ணிங்கன்னா காலைல ஒரு 5 லிட்டர் சாயந்தரம் ஒரு 4 லிட்டர் 9 லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க. நம்ம இன்னைக்கு கண்டிஷன் காலைல கறந்த பாலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் பால் இருக்குங்க. சீம்பால் தான் ஒரு 4 லிட்டர் பால் கறந்தோம். தெளிவாக இருக்குது. ஒழுக்கமாக நிற்கிதுங்க. 4 காம்புலேயும் ஓர்ஸாக பால் வருது. எந்த தவறுகள் இல்லைங்க. தெளிவான கிடாரி. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 சொல்லுதுங்க. இந்த கிரு கிராஸ் கிடாரியோட விற்பனை விலை 46,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.